ரமண கோவிந்தா, லட்சுமி ரமண கோவிந்தா. பெருமுடைய பெரியவர்களே, ஆன்மீகத்திலே சிறந்த ஆண்டவர்களே மற்றும் சமுதாயத்தை உருவாக்க இருக்கின்ற தாய்க்குழுமை எல்லோருக்கும் அடியனுடைய அன்பு கிடைத்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினத்திலே 12வது நாளாக சிவபெருமானம் பற்றிய முழுக்க முழுக்க வரக்கூடிய ஒரு வரலாறு அர்ஜுனன் தவ நிலை. இந்த நிகழ்ச்சியில நேற்று நடந்தது சும்மா ஒரே வேகத்துல கொண்டு போய் சூது உரிதல், அதாவது பாண்டவர்களை எல்லாம் வஞ்சனையாக அழைத்து ஒரு மண்டபம் கட்டி சூதாட அழைத்து அவருடைய பொழுதுபோக என்று சூதாடி நாடு நகரங்களை எல்லாம் பறித்து கொண்டு 2 வருஷம் வருமானம் 1 வருஷம் அஞ்ஞாதவாசம் சொல்லி அங்கே அனுப்பிவிட்டார்கள். அது அதே மாதிரி ரொம்ப சீரியஸாக நேற்று கதை போச்சு. ஆனால் அது அப்படிதான் இருக்கும் அன்னைக்கு கதை. அந்த வகையில் இன்றைய தினத்தில் வனவாசத்தில் பல விதமான ஒரு சம்பவங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. அதே மாதிரி நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பீமன் குபேர நாடு சென்று புஷ்பம் கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சியிலே இடையில ஆஞ்சநேயரை சந்திக்கிறார். அதுதான் அவருடைய பெருமை எல்லாம் வரும். அதுக்கு பின்னால தூர்வாசம் ரொம்ப சுபராசியமான ஒரு கதை, படம் பொருந்து சருக்கம் நெச்சிப்பு இதெல்லாம் சேர்ந்து வரும். அந்த வனவாசமே நாளைக்கு அது முடிஞ்சு போடும். அதுக்கடுத்து நான் பார்த்தீங்கன்னா விராடன வரும், அதாவது பாண்டவர்கள் மறைந்து வாழக்கூடிய ஒரு நிகழ்வு. அது முடிந்த உடனே அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் சொல்ல வேண்டிய கிருஷ்ணன் தூது ஒரே நாள். அதுதான் ஏராளமான விஷயங்கள் அடங்கியிருக்கு கிருஷ்ணன் தூது. அது 2 நாள் 3 நாள் வச்சு கேட்கணும். இப்படியாக வரிசையாக நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி இன்றைய தினத்தில் இந்த அர்ஜுனன் தவ நிலை என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை இப்போது துவங்குகிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர் மணி வேதியன் அலையல் சோதியன் அம்பளத்து ஆடுமன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பெரிய புராணத்துல தொடக்கமான ஒரு துதி சேர்க்கிறார். அதை பாட்டார். உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்மணி வேதியன். அதெல்லாம் இந்த ஒரே ஒரு பாடலை ராமலிங்க சுவாமி ஒரு நாள் பூரா சொன்னார். அதுக்கு விளக்கம் வள்ளலார் என்பதாக அவருடைய வரலாற்றிலே தெரிய வருகிறது. பாண்டவர்களெல்லாம் நேற்று சூதாட்டத்திலே தோற்று 12 வருஷம் வனவாசம் போக வேண்டும் என்று எண்ணி அங்கிருந்து புறப்பட்டு காட்டை நோக்கி போறாங்க. தர்மராஜா குனிஞ்சதுனால திமிராம போறார். ஏன்னா இப்படிப்பட்ட பாவி வாடுகிற நாடான நிமிர்ந்து பார்த்தா அஷ்னாபுரி எரிந்து விடும். அதனால எல்லா கோயிலுக்குமே தர்மருக்கு மூலஸ்தானத்தில் மட்டும்தான் சிலை இருக்கும். ஊரோட உற்சவ மூர்த்தியாக சிலை இருக்கும், மரத்தினால் செய்த சிலை இருக்கும் திரௌபதியின் கோயில்ல. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது முதலாக அவர்கள் காடு வந்த உடனேயே தர்மர் காட்டுக்கு போகும்போது சின்ன குழந்தை கூட அழுதுச்சான். அப்படின்னா அந்த அளவுக்கு அங்கே பாண்டவர்கள் மேல பாசம் வைக்கிறாங்க. அதே மாதிரி ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போகும்போது நாடே அழுதது. எல்லாரும் கூட வந்தவனா, கூட வராதது யாரு அப்படின்னு கேட்டா ஏவிய குறி செல்வன் யாவரியர் மாயியல் தானே அம்மன்னன் நீங்களாத தேவியர் ஒளிந்தது தெய்வமானகர் ஓவியம் முடிந்தனர் உயிர்கிழாமையார் தசரத ராஜகுமாரன் வழி நடந்தான் நாடு வீழ்ந்த காடுமோ. தசரத ராஜகுமாரன் வழி நடந்தான் நாடு வீழ்ந்த காடு நோக்கி நாடும் மக்களும் கூடவே நடந்தான். நாட்டுடன் கூட
இல்லை அதனாலும் அவைகளும் உடன் போக முடியவில்லை. தசரத ராஜமும் வழி நடந்தான் நாடு விட்டு காடு நோக்கி. அப்படி நாட்டு மக்கள் தான் போனாங்க, கூட யாரு போகலைன்னா ராமனோட ஓவியம் போகலையா. ஓவியம் அது உயர்ந்தா அதுவும் போயிருமா. கம்பர் சொல்றாரு, பெருமித வழியும் பாரும் பேணலார் கவரையும் சொல் தருமனும் தம்பிமாரும் தளரடு தையலாலும் அருமக முனிவர் முன்னான் கைரவர் சுந்து போத கருமுகில் படியும் சாரம் காமிய மனம் உட்கார. எல்லாரும் காமிய மனம் என்று சொல்லக்கூடிய மனத்துக்கு முதல்ல வந்து சேர்றாங்க. இவங்க அங்க போன உடனே நெருப்பு காடெல்லாம் தீப்பத்தி ஏறிட்டான். இப்ப கூட சில பேர் ஆடு மாடு மேய்க்க போறோம், காட்டில் தீ வச்சுட்டு வந்துடுவான். அதை அணைக்க முடியாம வனத்துறை படாத பாடுபடுவாங்க. ஒரு மரத்தை வச்சு வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுவாங்க. அதனால இவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆட்களை விட்டு முதல்ல அந்த நெருப்பெல்லாம் அணைய செய்யறாங்க. அணைக்க சொல்ல அணைத்து விட்டார். அதுக்கப்புறம் ஹோமம் செய்யறாங்க, அதாவது யாகம். அந்த யாகம் போகப்பட்டு மேலே இருக்கிற மேகம் வந்து மழை பொழிகிறான். மழை பொழிந்த உடனே அந்த காடு மீண்டும் செழிக்கிறது. ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்னே மத்திய பிரதேச தலைநகர் போபால்ல ஒரு விசவாவை தாக்கி லட்சக்கணக்கானவர்கள் செத்துட்டாங்க. பல பேர் கைகால இழந்தாங்க, குருடானாங்க. இது நடந்த சம்பவம். அப்போ ஒரே ஒரு வீட்டில் மட்டும் எந்த பாதிப்புமே இல்லாம நல்லா இருந்தாங்க. ஒரே ஒரு வீட்டில். அது அந்த எந்த வீடுன்னா, அன்னைக்கு அவங்க ஒரு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. அந்த யாக புகை வந்து இந்த விஷசுவாலையை தடுத்து விட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த யாகம் செய்கிற போது தீவினைகள்லாம் தீய சக்திகள்லாம் ஓடிவிடுதுன்னு அர்த்தம். இது போபால்ல நடந்த ஒரு விஷயம், மத்திய பிரதேசம். அது மாதிரி இவர்கள் யாகம் செய்து அதனால இந்த யாக புகையினால அது மேலப்பட்டு மழையாக பொழிகிறது, மீண்டும் மனம் வளர்ந்து. அதனால அந்த காலத்துல யாகம் செய்ய செய்ய மழை பெய்ஞ்சிச்சு. போல யாகம் யாரு செய்கிறார்? என்னைக்கு ஒரு நாளைக்கு கும்பாபிஷேகம் நடந்தா செய்வாங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் தான் கணபதி யோகம், அந்த யோகம் இது மாதிரி ஏதாவது யாகம் பண்ணுவாங்க. இது நடக்குது சில இடத்துல, எல்லா இடத்துலையும் இல்லை. அப்படிப்பட்ட வகையில பார்த்தால் இப்படியாக அந்த புகையினாலே பகைமறையெல்லாம் பகையை மறந்து ஒற்றுமையாக வாழ்கிறது. எப்ப வந்து வருகிற தொழிற்சாலை புகை, கார் வண்டி புகை, மற்ற வாகனங்களுடைய புகையெல்லாம் வானமண்டலத்தை மாசுபடுத்தி மழையை குறைக்கிறது. அது மட்டும் இல்லை, அமில மழையே பெய்யும். அமில மழையில் சுத்தமான நீர் கிடைக்காது. அவ்வளவு தொழிற்சாலைகளுடைய புகை, கார் புகை, நம்ம வாகனங்கள் கம்மியாக போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற போது அந்த மாதிரி இயற்கைக்கு என்று இந்த நாடு திரும்புகிறதோ அன்றுதான் மரம் வளரும், மழை பொழியும், நல்ல சேவமா இருப்பாங்க, இயற்கையான காற்று கிடைக்கும், சுத்தமான தண்ணி கிடைக்கும். இப்ப அது இல்லாதனால இந்த தண்ணி 40 வருஷத்துக்கு முன்னாலே தண்ணி விற்கல. இப்ப தண்ணி விற்கிறாங்க, அதை வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டான். தண்ணி விற்கிறாங்க, கோடீஸ்வரன் ஆயிட்டான். எப்படி? இதெல்லாம் நம்ம நாட்டு எதனால வருது? மழை குறைவினாலே வருகிறது. ஒரு மரம் தன் நிழல் மூலமாக 18 வருஷத்துக்கு தேவையான பிராணவாயுவை ஒரே ஒரு ஏக்கரை வளர்ந்த மரங்கள் கொடுக்குது. ஆமா, இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இந்த சமூகத்துக்கு ஒரு மரம் செய்கின்ற ஒரு உதவி என்னன்னு கேட்டா 15 லட்சத்திலிருந்து 90 லட்சம் ரூபாய்க்கு சமமா. அதாவது ஒரு 10 ஏர் கண்டிஷன் மிஷின்கள் 24 மணி நேரம் செயல்பட்டால் எவ்வளவு குளிர்ச்சி வருமோ அவ்வளவு குளிர்ச்சி ஒரே ஒரு மரம். அப்படின்னா இயற்கையினுடைய ஒரு விஷயம் எவ்வளவு நமக்கு தேவைப்படுகிறது என்று நமக்கு தெரிகிறது. நகர்ப்புறங்கள்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிற காரணத்தினால இடம் இருக்காது. கிராமப்புறங்கள்லையோ நெடுஞ்சாலைத்துறை வகையில கொஞ்சம் அகலமா விஸ்தீரமா இருக்கிற வீடுகள்லயோ மரம் வைக்கிறோம். மரம் வைக்கணுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, பெரிய சமாச்சாரம். பொதுவா பார்த்தீங்கன்னா ஒருவர் பிறந்த நாள் அன்னைக்கு
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் கொடுப்பாங்க மஞ்சள் பையில் வச்சு. தேங்காய் பழம் கொடுக்கறதோட இந்த தேங்காயோட எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? கல்யாணம் ஆனோன்னு தேங்காய் வச்சு கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ தேங்காதே போயிட்டு வரணும். அந்த மாதிரி சொல்லாம சொல்றது. ஏன்னா அவங்ககிட்ட தேங்காய் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை வச்சு தான் அந்த காலத்தில் வருது. இப்போ டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விவரஞ்ச வஞ்ச நல்ல இயற்கை ஆர்வலர்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சவங்களும் தென்னம்பிள்ளை கொடுக்குறாங்க. எப்படி நம்ம பெத்த பிள்ளை நமக்கு காப்பாற்றுனாலும் நம்ம வச்சு தென்னம்பிள்ளையாவது காப்பாற்றுங்கிற மாதிரி. அது ரொம்ப அருமையான பரிசு. எவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறான், மற்றவங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கணும்னு சொல்லி தென்னம்பிள்ளை பூச்செடிலாம் அவர் கொடுக்குறாங்க. அது நல்ல ஒரு பரிசு தான். அதை நம்ம மறுக்க முடியாது. அப்படி தான் செய்யணும். எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது ஒரு ஹெக்டேரில் உள்ள மரங்கள் ஆண்டு ஒன்றுக்கு 18 மில்லியன் கணம் என்ற காற்றை சுத்திகரிக்கிறது, சுத்தம் பண்ணுகிறது. மணிக்கு 200 நபர்கள் வெளியிடக்கூடிய 8 கிலோ கரிய மணம் வாய்வை எடுத்து நஞ்சு ஆகாம காப்பாற்றுது. ஒரு மரத்தை நீங்க வீட்டு வச்சு வளர்ப்ப அந்த மரத்தினுடைய மூத்த மகனுடைய ஜாதகம் தான் முதல்ல பேசும். அந்த மரம் அதனுடைய பலனை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை அவன் நல்ல முறையில் காப்பாற்றணும். இவன் செய்த வினைகள் குடும்பத்தில் வரக்கூடிய ஜாதக தோஷங்கள் எல்லாம் அந்த மரம் எடுத்துக்கொள்ளும். அதனால அந்த மரம் வச்சு வளர்க்கறது பெரும் வெயிலுக்காகவோ நிழலுக்காகவோ சுத்தமான காற்றுக்காகவோ அப்படிங்கிறது இல்லாம இப்படியெல்லாம் ஒரு நன்மை இருக்கு. மரம் வச்சு வளர்க்கறது ரொம்ப புண்ணியம் என்று சொல்வார். இந்த ஒரு அம்மா 65-70 வயசு இருக்கலாம். கர்நாடக மாநிலத்தில் மைசூர்ல இருந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையில 5 கிலோமீட்டர் நீளத்துக்கு 2 பக்கமும் ஆலமரம் வச்சு வச்சிருக்கு. அது இப்பெல்லாம் படுத்து வானலாவி இருக்குது. எல்லாரும் நிழல் கொடுக்குது. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு அக்கறை பாருங்க. உடனே ஒரு பத்திரிகை நிறுவனர் பேட்டி காட்டுறாரு. அம்மா உங்களுடைய விருப்பம் என்ன சொல்லுங்கண்ணா. அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் அடுத்த பிறவில பிறந்தா மரமா தான் பிறக்கணும்னா. எப்படி ஒரு ஆர்வமா அந்த அம்மா அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. இது கர்நாடகத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட வகையிலேயே பார்க்கின்ற போது அந்த மாதிரி மரம் வளர்க்கறதுல எவ்வளவோ புண்ணியம் இருக்கிறது. மற்றவங்களும் நமக்கும் சரி அடுத்தவங்களும் சரி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பலனை இடம் இருக்கிறவங்க வைக்கலாம். இடம் இல்லாதவங்களை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது நாடு நகரெல்லாம் சூதி தோற்று 12 வருஷம் வனவாசத்தை கழிக்க வந்த பாண்டவர்களும் பாஞ்சாலியும் சமுடகமுனியுடைய வனத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த இரவு மிகுந்த வேதனையோடு தண்ணீரை மட்டும் ஆகாரமா சாப்பிட்டு அப்படி உட்கார்ந்துட்டார். பொழுது விழுந்தது, புள்ளினம் பாட விடிந்தது, அழுது முடியாதபடி மணித்துளிகள் அங்கே பச்சிலை மீது படிந்து நிற்கின்றது. இந்திரபிரஸ்த நகரில் ஏற்படைய பாண்டவ சேனைக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சது. உடனே அங்கிருக்கக்கூடிய ஐயோ நமது அரசரை இந்த மாதிரி நிலைக்கு ஆளாகி விட்டாரே அணிந்து அனலைப்பட்ட மெழுகு போலே துடித்து மற்றவர்கள் காப்பாற்றுகின்ற மன்னவர்கள் வனம் புகுந்தாரா? என்ன கொடுமை இது? காட்டாற்று வெள்ளத்துக்கு சந்தன மரமா இலக்கு என்று சொல்லி சமுக்கு மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் செய்து விட்டார்களே அந்த பாவி. அதுபோல விதி நல்லவரையும் நலம் இழக்க செய்து விட்டது என்று மனம் கலங்கினார்கள். உடனே சேனை தலைவர்கள், அணித்தலைவர்கள் எல்லாரும் சௌடிகமுனிவருடைய மனத்துக்கு வர்றாங்க. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது தர்மரை கண்டு அவர் காலில் அழுது புலம்பி அழுகிறாங்க. எவ்வளவு பாசம் அவர் மேல. ஆகவே அறத்தின் வடிவமான அன்புடைய மன்னவர கரந்தனம் என்று மாநில திறந்தேரோ மன்னப்பா உங்களின் தலைமையிலே சேவகம் புரிந்து விட்டு உங்களை இழந்து விட்டு உயிரோடு இருப்போமா
செய்துவிட்டு ஏதுமில்லாமல் இந்த பாவிக்கு நாங்கள் கீழே வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் உங்களோடவே தங்கிடுறோம் என்று அடித்தலைவர்கள் கூடவே நடந்த மாதிரி இருக்கக்கூடிய 12,000 பிராமணர்கள் அத்தனை பேர் வந்துட்டாங்க அந்த வனத்துக்கு. தர்மர் இந்திரபிரச நகரம் எப்பேற்பட்ட ஒரு இடம், அங்க பணிபுரிந்து விட்டு அந்த பாவி துரியோதனை நாங்க பணிபுரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏதோ நாங்க தான் விதிப்பையினாலும் நாட்டை விட்டு வந்துட்டோம், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் எங்கேயாவது வருஷம் புரிய வந்துருக்கிறோம், நாங்க இடையில வர முடியாது, அதனால சத்திரியருக்கு உண்டான நெறி வனவாசம் முடித்து வர வரைக்கும் கொஞ்சம் பொருங்கன்னு முடியாது, இங்கதான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு என்ன பண்ணும். மன்னவரை நீங்க கவலைப்பட வேண்டாம், அந்த 12,000 பிராமணர் சொல்றாங்க, எங்களுக்கு வேண்டிய காய்கனிகளை நாங்களே இந்த வனத்திலே தேடிக்கொள்வோம், உங்களுக்கு சிரமம் இருக்காது. சரி, அவங்க ஒன்றும் பண்ண முடியல, போக சொல்ல முடியல, சரி இருங்க. தருமருடைய முகம் கொண்டு தௌமிய முனிவர் வந்தார், அவரும் மனசு சிந்தை கலங்கினார். உடனே அவர் எதிர்கொண்டு அழைத்து வணங்கி உட்கார வைக்கிறார். இப்படிப்பட்ட வகையில எல்லா விஷயத்தையும் அவருக்கும் சொன்னார் தர்மராஜன். சரி மன்னவா, யார் யார் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அது அரசனாகட்டும், ஆண்டியாகட்டும், குபேரனாகட்டும், கோவனா, யாரா இருந்தாலும் திணி விடாது. ஆனால் எப்படி ஆயினும் உண்மை விட்டு பிரிந்திருக்க மனமில்லை. குளத்துல தண்ணீர் தட்டிவிட்டால் பறவைகள்லாம் வேற இடத்துக்கு போடணும், குளத்துக்கு. அந்த மாதிரி நாங்க போக மாட்டோம், உங்களோடவே நிழலோடு நிழலாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு கூடவே அவர் தங்கியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த சவுனக முனிவர் அந்த வனத்துக்கு உரியவர் வர்றார். தர்மராஜா அவரை வணங்கி போற்றி உட்கார். அவர் சொல்றார், உன்னுடைய பேரை கேட்ட உடனே என் உடம்பெல்லாம் மகிழும், எல்லாம் இழந்து நீங்க வந்தது ஒரு நன்மைக்கு தான். இங்க ஸ்தல யாத்திரை செய்யலாம், புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணலாம், எவ்வளவோ நல்ல இயற்கையான விஷயங்களை பார்க்கலாம், அதனால வருத்தப்படாது. சுவாமி, நான் கானக வாழ்க்கையை பத்தி கவலைப்படல, இந்த 12,000 பிராமணர்கள் பாவம் நல்ல சௌக்கியமா என்னுடைய நேரத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணணும் தான் நான் யோசிக்கிறேன். அதுக்கு அவர் சொன்னார், தர்மா, கெட்டவர்களுக்கு அணுவளவு துன்பம் வந்த போதிலும் உதவி செய்பவர்கள் இல்லாமல் அந்த துன்பம் மழை போல் தெரியும். அதுபோல நல்லவர்களுக்கு வரும் துன்பம் மழை போல் இருந்தாலும் அது இறைவன் கருணையால் எளிதாக நீங்கிவிடும். அதனால இப்போ ஒரு மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் பண்றேன். நீ அந்த மந்திரத்தை சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கடுத்தளவு தண்ணியில நீர் நின்று கொண்டு அகமரசம் என்று சொல்லி தண்ணிக்குரிய மந்திரம் சொல்லி சூரிய பகவானை வழிபடுவாயா. உடனே சூரிய பகவான் உனக்கு கருணை செய்வார். சரி சொல்லிட்டு அந்த மந்திரத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்ட தர்மராஜா அடுத்த நாள் காலையிலே ஒரு முகூர்த்த நேரம் சூரியனுடைய மந்திரத்தை உச்சரித்து தியானிக்கிறார். சூரியன் காட்சி கொடுத்தான். எல்லாரும் அங்கே தோத்திர பிரியா சூர்யா என்று வணங்கினார் தர்மராஜா. ஜபாவுல் சங்காஜம் காஜேவை மகாஜோதிம் தமோரிம் சர்வ பாபகணம் பிராணதோஸ்மி திவாகரம். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 12 தடவை சூரிய உதயத்துல சொன்னா எல்லா விதமான தீவினைகளும் விலகி அந்த ஆதித்த பகவானோட ஆரோக்கியமா இருக்கு. எப்படிப்பட்ட வரும்போது அந்த நேரத்துல ராமராவண யுத்தத்துல ராமர் கடைசி போன போது அகத்தியர் ஆதித்யகரையும் சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொன்னதுனால்தான் அவருடைய தெம்பு ராவணனை அழிக்கக்கூடிய சக்தி வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சூரிய உலகத்துல உதித்தவர் ராமர். அதனால இங்க ஒரிஷாவில் பார்த்தீங்கன்னா ஒரிஷாவில் கோனார்னு ஒரு இடம் இருக்கும். சூரியனுக்காகவே பல்லவ மன்னர்கள் கட்டிய ஒரு சாளுக்கிய மன்னர்கள் கட்டிய ஒரு கோயில். அப்படியே ஒவ்வொரு சக்கரம் பார்த்தீங்கன்னா 6 உயரம் இருக்கும். அப்படியே சக்கரம்னா சக்கரம் தான், சூரியனுடைய சக்கரம் மாதிரி உள்ள சூரியனுக்கு மூல ஸ்தானத்துல இருக்கிறது. இது ஒரு அதிசயமாக சுற்றுலா வரக்கூடிய அத்தனை பேரும் பூரி ஜெகநாதனை பார்க்க வர போற பக்கத்துல 25 கிலோமீட்டர்ல அதையும் தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலிங்க சிற்பி ஒருவர் எங்கே இந்த கலிங்க வம்சத்து ராஜா தான் அதை கட்டினது. அற்புதமா 7 குதிரைகள் போட்டி 24 சக்கரம் போட்டு வடிவம் அமைச்சிருக்காரு. பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு.
போனார்க்குன்னு சொல்ற இடம் புவனே, ஒரிசா தலைவர் புவனேஸ்வரத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கடற்கரை ஓரம். எப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் தருமரு துதித்து வணங்கின உடனே வேதியனாக வந்த சூரியன் தருமரை நோக்கி, தருமநந்தனா உமக்கு வேண்டியதை கேளு. சூரிய பகவானே, என்னை அடுத்துள்ள அத்துணை பேருடைய பசிப்பிணியாக கருணை புரிய வேண்டும் என்று கேட்டேன். சூரிய பகவான் மகிழ்ந்து அது மாதிரி பதார்த்தம், அதாவது அறுசுவையான பதார்த்தத்தோடு உணவு தருகின்ற ஒரு அட்சய பாத்திரம் அதை கொடுக்குறார். தர்மநந்தனா, இதை தினமும் அறுசுவையான உணவுக்கு இல்லை எத்தனை 1000 பேர் இல்லை எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் கிடைக்கும். ஆனால் பகல் ஒரு பிழைக்கு மேலே நீங்கெல்லாம் சாப்பிட்டு திரௌபதி சாப்பிட்டு முடிஞ்சோன்னா மறைஞ்சிடும். அப்புறம் திருப்பி அடுத்த நாள் தான். இதை வைத்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவரும் நீங்களும் ருசிக்கணும். வனவாசம் முடிஞ்சு அட்சய பார்த்து ஏற்கனவே சரி பகவான் சொல்லிட்டு உடனே வந்தார். தர்மர் அந்த அட்சய பார்த்த கொண்டாந்து திரௌபதியில கொடுக்குறார். அதை வணங்கி வாங்கி கொடுக்குறார். அன்றைக்கு எல்லாருக்கும் 12,000 பிராமணருக்கும் அறுசுவையான உணவு அற்புதமாக அந்த இடத்துல படைக்கிறாருன்னா அந்த அம்மா தான் படைக்கிறார். எத்தனையோ எத்தனையோ வேலைக்காரர்கள் அதிலிருந்து புறப்பட்டு வந்து எல்லாருக்கும் படைக்கிறாங்க. சுவை உணவினையா அந்த நல்க முதட்டு அன்பாக உபசரித்தார். சுவை உணவினை அன்பாக போந்து அன்பாக உபசரித்தார். வறியவர் பெரியவர் பேதம் பேதும் என்று பணிவாய் அமுதார். முறை கொண்டு படைத்திட்டு மறுமுறை போண்டவர் உணவு உண்டார். அந்த மாறாத சொல்லுடைய மான்முடை பஞ்சனையும் உண்டமுடன் மறைந்து விடும். அறுசுவை உணவினை அந்த நல்கமதிட்டு அன்பாகவும் சாய்த்தார். எத்தனை பேருக்கு இருந்தாலும் ஒரு ஓட்டுநர் கடைக்காரங்க அந்த மாதிரி ஒரு அட்சய பார்த்துருந்தா எப்படி இருக்கும்? 3 பேரை போட்டு அவர் நிறைய போட்டி சொன்னாங்க. ஆகினால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது கொடுக்கறதுக்கு மனசு வரும், போடணும். ஆகையினாலே இளமத்தனையே சிவஞானிக்கு இருந்தால் பலம் முத்தி சித்தி பர போகம் தரும் தின் திருமண சொல்லி பாடி வச்சு. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது நிறைய எல்லாருக்கும் அவரு ஒரு கஞ்சாதி கஞ்சம் ஒருத்தர் இருந்தான். வெடிக்கிட்டு கஞ்சாங்க பணக்காரன். யாருக்கு ஒரு துரும்பு கூட எடுத்து கொடுக்க மாட்டான். ஆனா அவனுக்கு 3 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க. சரி, நம்ம பிள்ளைங்க நம்ம மாதிரியே இருப்பாங்களா வேற மாதிரி இருப்பாங்களான்னு இவர் சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு 3 பேர்த்தையும் கூப்பிட்டான். 3 பேர் வந்தாங்க. மூத்த பையனை கூப்பிட்டான். டேய், நான் செத்து போயிட்டா எப்படா பதப்பேன்னு கேட்டான் மூத்த மகனு. நான் செத்துட்டா எப்படா படிப்பேன். அவன் சொன்னா, அப்பா நல்ல சந்தன படகை வாங்கி பொட்டி பண்ணி அதுல உங்களை வச்சு நான் பதப்பேன்னா. அடப்பாவி, இவ்வளவு செலவாளியா நீ? போட, என்ன இவ்வளவு செலவு பண்ணி சந்தன பொட்டி வாங்கி என்ன புதைக்கணுமா? போடாதே, செலவாளிடா நீ, போகத்துல அப்படின்ட்டு உடனே 2வது மகனு கூப்பிட்டான். டேய், நான் செத்துட்டா எப்படா பதப்பேன்? அவனை திட்டின அண்ணனை திட்டு பார்த்துட்டே இருக்கான். அவன் என்ன சொல்றான், கள்ளிப்படகை வாங்கி பெட்டி செஞ்சு அதுல உங்களை வச்சு பதுப்பேன்னா. போடா, கள்ளிப்படகை மட்டும் நான் கொஞ்சமான வேலையா வைக்கிறது, நீயும் ஒரு செலவாளி தானே, போடா அப்படின்னு 3வது மகனை கூப்பிட்டான். கடைசி மகனை, மகனே நீ எப்படா என்ன செத்துட்டா பதப்பேன்? அப்பா, நான் உங்களை புதைக்க மாட்டேன். பின்ன இப்படி வீட்டிலே வச்சுட்டு போறியா? அது இல்லப்பா, நான் என்ன பண்ணுவேன், உங்களை வச்சு நான் வியாபாரம் பண்ணுவேன். அதே பண்றா, அதாவது நீங்க செத்த உடனே உங்களை துண்டு துண்டா நறுக்கி கறியாக்கி ஆட்டுக்கறின்னு கொண்டு போய் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடுவேன். சம்பாசனா மகனே, நீ தாண்டா என் மகன். ஆனா மேற்கான தெருவில் போகாத, அங்க ஒருத்தர் இருக்கிறான் கஞ்ச பையன், அவன் காசு கொடுக்க மாட்டான். எப்படி பாருங்க, அந்த மாதிரி. அது போல
மண்கலம் உடைந்து விட்டால் வேண்டுமென்று எடுத்து வைப்பார், வெண்கலம் உடைந்து விட்டால் வேண்டுமென்று எடுத்துப்பார், நம் களம் உடைந்து விட்டால் யார் வைப்பார்? சட்டிபான எடுக்க போறவங்க ஒரு சின்ன விரிசு இருந்தா கூட அதை கூட வெளியே வைக்கணும், ஏதோ புளியாது மிளகாய் போட்டு வைக்குவதுன்னு வச்சுக்குவாங்க. இந்த வெண்கல ஒரு பாத்திரம் உடைஞ்சி போனாலும் விரிசல் விட்டாலும் அதுவும் ஏதாவது ஒன்று காப்புன்னு வச்சிருப்பாங்க, வெளியே தூக்கி எறிய மாட்டாங்க. ஏதாவது ஒரு புளி மிளகாய் போட்டு வச்சுக்கலாம், பயிர் வச்சு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. அதனாலே அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு பெற்றவர் இருந்தாலும், எவ்வளவு புகழ் வாய்ந்தவர் இருந்தாலும் இறந்து விட்டார் ஒண்ணுக்கு மரியாதை. குறிப்பிட்ட நேரம் இருந்தால் தூங்கணும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மனிதன் மரியாதை, புகழ், பேரு எல்லாம். இந்த உடம்பு போயிடுச்சு, நான் உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு என்ன மரியாதை? ஒண்ணு. அதனாலதான் இருக்கின்ற போதே ஒரு நல்ல தான தர்மங்கள் செய்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கணும், அடுத்த பிறகுல நமக்கு அது உதவும். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இவர்களெல்லாம் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்து கொண்டு அட்சய பாத்திர உணவு எல்லாருக்கும் கொடுத்து நல்ல திருப்தியாக அவங்களும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய காலத்துல கண்ணில்லாத உடவும் தன் அறிவியே கண்ணாக உடைய திருதராஷ்டிரன் ஒரு நாள் தனிமையிலே தன்னுடைய தம்பி விதுரனை கூப்பிட்டு, விதுரா, சுக்கிர பகவானுடைய அறிவு போன்றது உன்னுடைய அறிவு, இனி நாம் என்ன செய்வது என்று நீ சொல். பாண்டவர்களால் என் மைந்தர்கள் மரணமடையாத வழியை சொல்லுங்கிறான். என் பிள்ளைகளுக்கு பாண்டவர்களால மரணம் வரக்கூடாது, அதுக்குதான் வழிந்தான் சொல்லு. அண்ணா, பாண்டவர்கள் 13 வருஷம் காட்டிலே சுகமே வசிப்பார்களா? நோய் பெய் முதலியவற்றால் பணம் அப்படி நேரம் விளையாமல் சபதப்படி என்னுடைய மக்களை வதைத்து விடுவார்களா? திருப்பி கேட்கிறான். முதல்ல சொன்னார், அண்ணா, தர்மம் மிக மிக நுட்பமானது. உண்மையை சொல்லட்டுமா? மறைந்த சூரியன் காலையிலே எப்படி உதிக்க தவற மாட்டானோ அதுபோல பாண்டவர்கள் 14வது ஆண்டில் ஆரம்பத்தில் வருவார்கள். அக்னி சந்திரமாக மாறினாலும் மாறும், பாண்டவர்கள் சொல்லு மாறாது. உப்பை தண்ணீர் அழிப்பது போல 9 புதல்வர்களை பீமனுடைய கதாயுதம் அழித்து விடும். நான் இதுல சொல்ற அவருக்கு தெரியும். ஆகையினாலே எப்படி பார்த்தாலும் உன் பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னார். திருநாஷ்டு கோபம் வந்துச்சு. விதுரா, நீ நைவஜகமா பேசுற, என் மைந்தர்களுடைய நடத்தை நீ நாடவில்லை, அவருடைய அழிவை மட்டுமே நீ பேசுகிறாய். நீ பாண்டவர் பக்கம் நன்மைக்காக கபட நாடம் ஆடுகிறாய். நீ என் முன்னால் நிற்காத போ. கோபத்துல சொல்லிட்டான். கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டை விட கடும்படி வாழும் காடு நன்று என்பதை போல இனிமே எனக்கு என்ன இடமா இல்லை, நான் போறேன் அப்படின்ட்டு அவர் காட்டுக்கு வந்துட்டார். யார்? விதுரர், முதல் மந்திரி. எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த எப்படியோ பாண்டவர்களுடைய இடத்தை கண்டுபிடிச்சு காட்டுல வந்து சேர்ந்துட்டாரு. ஆனா நம்ம சித்தப்பா வர்றாரு, மறுபடியும் ஏதாவது சூதாட கூப்பிடுறாரு என்னவோ அப்படின்னு நினைக்கிறாங்க. வாரண சித்தப்பான்னு அன்போட வரவேற்பு கொடுத்து அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சு நடவனம்லாம் விசாரிக்கிறாங்க. பெரிய பழங்களா இருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் நடந்தாங்க. எப்படி வயசான கணவன் மீது இளம் மனைவிக்கு ஒரு அன்பு இருக்காதோ அது போல திருதராஷ்டிரம் முதலியவருக்கு தர்ம நிலை விருப்பம் கிடையாது. அதனால நானும் வனத்துல சில காலம் இருக்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ஆதரவார்த்தி இருக்கோன்னாங்க பாண்டவர். எப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல விதுரன் பிரிவினால், அடடா, நம்ம தம்பிய வாய்க்கு வந்தபடி பேசிக்கமே, அவன் நமக்கு நல்லது தானே சொல்லுவான் அப்படின்னு இவனுக்கு மயக்கமே வந்து விட்டது. தம்பியை பிரிஞ்ச திருதராஷ்டிரன் இந்த கூட சஞ்சயன் என்ற புரோகிதன் இருக்கிறான். செஞ்சியா, நீ காட்டுல போய் எங்க இருந்தாலும் விதுரனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வா, இல்லைன்னா நான் உயிர் வாழ மாட்டேன் என்று அதை திருதராஷ்டிரன் சொல்றான். கண்ணாடியை கீழே போட்டா பல துண்டுகளா உடையும், ஒரே ஒரு சொல்லால உள்ளமே உடையும். அதனாலதான் பேசும்போது யோசித்து பேசணும். அவன் அப்படிலாம் வார்த்தையை சொன்னதால்தான் அவன் போயிட்டா இருப்பான். இவனுக்கோ எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது விதுரர் பாண்டவர் போய் அந்த செஞ்சியன் வந்து, நீங்க இல்லாம உங்க அண்ணன் உயிர் வாழ மாட்டார், நீங்க எப்படியாவது வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு. பாண்டவர்கிட்ட சொல்லிட்டு அதுவும் சரிதான்ட்டு வந்து திருதராஷ்டிரன் சேர்ந்துக்கிட்டான். பாண்டவரை விதுரன் சந்தித்து வந்ததை பத்தி துரியோதனன் அவரை வெறுத்தார்.
எங்க பாண்டவர்கள் இடையில இருந்து நம்மளை அடித்து விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து விட்டது. மருமகனே கவலைப்படாதே, பாண்டவர்கள் சத்தியம் தவறீங்க வரமாட்டார்கள், அவர்கள் உறுதியுடையவர்கள், நெறி தவறாதவர்கள் அப்படின்னு. கர்ணன் சொன்னா, நம்ம படையெடுத்து போய் நலிஞ்சு மெலிஞ்சு காட்டுகிற பாண்டவரை கொன்று விட்டு வந்தால் என்ன? அவன் அவன் பேச்சு கட்டி எல்லாம் சதுரங்க சேனையோட போறாங்க காட்டுக்கு, பாண்டவர்கள் எப்படி கொண்டுட்டு வந்தான்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து பின்னால் நாடு கேட்பாங்க. உடனே இவர்கள் போகும்போது வியாச முனிவர் ஞானத்தினால் உணர்ந்து எதிர்பட்டார். அப்படி எதிர்க்க வருகின்ற போது துரியோதனா என்ன வேலை செய்யற, எங்க படையெடுத்து போற? பாண்டவரை கொள்ள வைத்தியக்காரா, ஏற்கனவே அவங்க ஆத்திரத்தில் இருக்காங்க, இப்ப போய் படையெடுத்து போறீங்களா? ஒருத்த கூட உயிரோடு திரும்ப முடியாது. நெருப்பை நெய்விட்டு அவிக்க முடியுமா? நெருப்பை நெய்விட்டு அவிக்க முடியுமா? அந்த வெறுப்பை எல்லாம் வெறுப்பினால் அழிக்க முடியுமா? பொறுப்பில்லாமல் நீங்கள் வந்து சென்று வருவது உறங்கிடும், அந்த உறங்கிடும் சிங்கத்தையே எழுப்புதல் போன்றது. வீரர்கள் எதிர்த்தாலே மீள முடியுமா? பின்னுலகம் ஏற வந்து உங்களுக்கு விருப்பமா? நெருப்பதை விட்டு அவிக்க முடியுமா? அந்த நெருப்பை எல்லாம் வெறுப்பினால் அழிக்க முடியுமா? அழிக்க முடியுமா? 5 பேர் சேர்ந்தாங்கன்னா நீங்க அழிஞ்சு போயிருவீங்கடா, வாங்கடா போலான்னு திருப்பி அழைச்சிட்டு இருந்தார் துரியோதனாதிகள். யாரு? வியாசம். அங்க சென்னதும் திருநாட்டும் உன் மகன் பாண்டவர்கள் சமாதானத்தை அடையவில்லை, இல்லைன்னா 13 வருஷம் கழிச்சு நெருப்புல பஞ்சு எரிப்பது போல சூதா எரித்துவிடும். சூதானே தப்பு. அது ஒரு பெண்ணை, ஒரு அரசகுமாரியை, உலகம் போற்றும் தேவியை நடு சபையில நிறுத்தி இருந்தது, அதை விட தப்பு. ஆகையினாலே உங்களுடைய நிலத்தை எல்லாம் அழித்து விட முடியும். குருதேவா, நீங்க சொன்ன மாதிரி சூதாட்டத்தை நான் விரும்பல, ஆனா அந்த துரியோதன அறிவில்லாதவன், அவன் மேல பாசத்தையும் என்னால் விட முடியல, அதனால இந்த தவறு நடந்து விட்டது குருதேவன். பாசம்ங்கிறது எல்லா உயிரும் தான் இருக்கு. காக்கைக்கும் இருக்கிறது, குருவிக்கும் இருக்கிறது, சாதாரண மிருகங்களுக்கு கூட பாசம் இருக்கு, தன்னுடைய குட்டிகளையே குருவிகளை பார்த்த. அதனாலே உன்னுடைய புதல்வர்களிலே துன்பப்படுறவங்களை கண்டு தான் நீ ரொம்ப வருத்தப்படணும். அப்படி பார்த்தா அவங்க தான் துன்பப்படுறாங்க பாண்டவர்கள். நீ அவர்கள் மேலே வந்து பரிதாபப்பட்டமே தவிர நீ உன்னுடைய பிள்ளைகள் மேலே பாசம் இருப்பது அவளோட சரியல்ல. எப்படியெல்லாம் இருக்கின்ற போது அந்த நேரத்தில் இப்ப கொஞ்ச நேரத்தில் மைத்திரேயன் முடிவு வருவது, அவர் சொல்ற மாதிரி கேளுன்னு போவது சாமி செருந்தி போயிட்டாரு. அவர் வர மைத்திரேயன் பெரிய ஞானி. சுவாமி வாருங்கள் சொல்லி உடனே திருதராஷ்டிரன் வரவேற்றார். சுவாமி, நீங்க பாண்டவர்களுடைய வாழக்கூடிய காணகத்துல போனீங்களா? எப்படி இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். உடனே அவரு, திருதராஷ்டிரனே, தீர்த்த யாத்திரை செய்யக்கூடிய நான் பாண்டவர்களை பார்த்தேன். அங்குள்ள முனிவர்கள் சூதாடிய உன் மகளை வெறுத்தார்கள். நீ இருதத்தாலும் சமமாக இருக்க வேண்டியவன். நீயும் பீஷ்மர் இருந்து இந்த சூதாட்டம் நடந்தது, இவட அக்கிரமம் நடந்தது. அதனாலே துரியோதனா, உன் நன்மையை சொல்லி கருதியை சொல்கிறேன். பாண்டவர்களை இனிமே வஞ்சிக்காதே. இரவிலை திருமீரன் என்ற ஒரு அரக்கன் வந்தான். பேவடி எலியை அடிக்கிற மாதிரி அந்த அரக்கனை கொண்டு விட்டான், தெரியுமா? மலை போல் ஆற்றல் படைத்த அவனை கொண்டு விட்டான். சராசந்தனையும் கொன்றான் என்று உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வகையிலே அவன் மிக பலசாலி. பாண்டவரின் கிருஷ்ணமூர்த்தியினுடைய அன்பர்கள், துருகனுடைய மருமக்கள், வச்சிரம் போன்று உறுதியுடையவர்கள். அவர்களை பகைக்காது. எறும்பை எறும்பு தின்ன முடியாது, அது போல உன்னாலே அவர்களை அழிக்க முடியாது. அதனால அவங்களோட சமாதானமா போ அப்படின்னு இந்த மைத்திரேயன் முனிவர் சொல்றார். துரியோதனோட அவருடைய சொற்களை எல்லாம் அலட்சியம் செய்து அந்த முனிவருக்கு முன்னால இடத்துடைய தட்டி காமிக்கிறான். ஏற்கனவே அவர் மிகப்பெரிய கோபக்காரரு, நமக்கு முன்னாலேயே இடத்துடைய தட்டுகிறானே சொல்லி, உடனே நான் யாருக்கு தெரியாமல் நீ செய்கிறாய்,
இடது தொடை தட்டுகிறாயா? அந்த இடது தொடை முறிந்து பீமனாலே அது வழியா உயிர் போகக்கூடாது போடா. முதல்லயே வியாதிகள் சொல்லிட்டு தான் போனார். இந்த பாவி கேட்டான்னா தொடைய தட்டினான்னா அது வழியா உயிர் போகணுட்டாரு அவரு. இதுதான் அவசரம் இருக்கு. என்னைக்குமே பெரியவங்க கோவப்பட்டா என்ன ஆகும்? பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த சாபம் கிருதாயுகத்துல அப்போதே படிக்கும், திரேதாயுகத்துல 10 நாள் படிக்கும், துவாபர யுகத்துல 1 மாசத்துல படிக்கும், கலியுகத்துல 1 வருஷத்துல அந்த சாபம் படிக்கும். பெரியோருடைய சாபம். அப்படிப்பட்டவங்களே அந்த மாதிரி சுவாமி அந்த கிருமீரனை எப்படி பீமன் கொண்டாடு என்று கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு திருதராசன் கேட்டான். இந்த மூடனாகிய துரியோதன இடத்துல நான் சொல்ல மாட்டேன், அதை விதுரர் சொல்றார், கேட்டுக்கணும். அவர் எதிர்த்து போயிட்டார். இந்த மூடன் இடத்துல உட்கார்ந்து எனக்கு பிடிக்கிறது அவர் போயிட்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்க எதை சொல்லணும் எதை பேசணும் தெரியாமே வாயினாலே கெட்டு போறோம்னு நிறைய இருக்காங்க. ஒருத்தர் ஒரு சேவலை கொண்டு போய் கடிகார ரிப்பேர் கடையில கொடுத்து காலையில நேரம் தவறி கூடுங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. எது சேவலை? கடிகார கடையிலையா வைக்காது, கடிகாரம் தான் ரிப்பேர் பண்ணுறது, சேவலை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதை தான் இதையும் சரி பண்ணுவோம்னு நான் நினைச்சேன். எங்க போய் எதை கொடுக்கணும்னு தெரியாது. பாம்பாட்டி ஒரு அடை வியாபாரிகிட்ட போனா உள்ள 10 பாம்பு வச்சிருக்கான் கூடையில. சுவாமி இதை அடகு வச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும். பாம்பை பார்த்தோன்னா அவங்க அடகு போயிட்டு எடுத்துட்டு போடா. இங்க நகைதாண்ட அடகு வைப்பாங்க, இல்லை பாம்பு கொண்டாந்து அடகு வைக்கிற பைத்தியக்கிற போட. ஒரு பெண்ணு திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு 1 வாரம் ஆச்சு. அப்பதான் ஒரு பூக்காரி வித்துட்டு போறாரு. பூவாங்கலையோ பூவாளியோ பூ வேணுமான்னா, ஏன்டி என்னை பார்த்தா அவனை கிண்டல் பண்றியா? நான் தான் மொட்டை அடிச்சுட்டு என்கிட்ட பூ வைக்கிற. அது போல எதை எந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு வரமுறை இருக்கிறது தெரிய. அதெல்லாம் அடுத்தடுத்த வீட்டுங்க 2 வீடுங்க டூர் போறாங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போனோம். இந்த நிலையை பக்கத்து வீட்டுக்காரு அடுத்த வீட்டுக்கு போய் வந்தார். அந்த வீட்டில் கணவன் இல்லை, மனைவி மட்டும் இருந்தா. ஐயா வாங்க உட்காருங்க, அந்த பொம்பளை உட்கார வச்சார். நாம் யாரெல்லாம் டூருக்கு போகிறோம்னு கேட்டார் அந்த அம்மா. அதுக்கு அவன் என்ன சொன்னா, நான் உன் கணவே நீ என் மனைவி அப்படின்னு அவ்வளோதான் சத்தம் போட்டாவ. ஒரு நாள் உன்கிட்ட கூடம் போட்டு போச்சு. இங்கே பாருங்க, இந்த ஆள் என்ன சொல்றான், நான் உன் கணவை நீ என் மனைவி அப்படிங்கிறான், நீங்கெல்லாம் கேளுன்றான். கூட்டம் மூடி போச்சு. ஏய்யா எதுக்கே அப்படி சொன்ன? நீ நீ என் மனைவி, நான் உன் கணவன், நீ போய் அவர்கிட்ட அப்படி சொன்னியா? ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. யாரெல்லாம் டூருக்கு போறாங்க அடுத்த வாரம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ என் மனைவி, நான் உன் கணவன் அப்படின்னு இதை சொன்னேன். அது நம்ம தப்பா நினைச்சிச்சு. ஏய் அவன் பைத்தியக்காரனா இருக்கேன், எப்படி சொல்லியிருக்கணும்? அம்மா இந்த மாதிரி நானும் என் மனைவியும் நீயும் உன் கணவனும் அப்படி சொல்லியிருக்கணும். நீ என் மனைவி நான் உன் கணவன் அவளை எப்படி நினைப்பான்? சொல்ற விதமைய இந்த மாதிரி சொன்னா அந்த மாதிரி கோவிச்சுக்காங்க என்ன பண்ணணும்னா அப்படி ஒண்ணு சொல்றதையும் முறையா சொல்லணும். எப்படி இல்லாம இருக்கும்போது ஒருத்தன் ஒரு ஆளு ஒரு நாள் என்ன பண்ணாரு, ராத்திரி 12 மணிக்கு எனக்கு போன் பண்றாரு. நேரத்துல என்ன ஆகுது தெரியா அப்படின்னு நினைச்சுன்னு உடனே போன் எடுத்து கேட்டா, ஐயா தூங்குறீங்களான்னு. நேரத்தை தூங்காம முடிச்சுட்டா இருப்பாங்க. அதுக்கு என்ன புதுசா ஒரு போன் வாங்கியிருக்கேன், அது சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் போன் போட்டேன். அடப்பா நாளைக்கு காலையில போடுறது. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி போன் பண்றான். இவனையெல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும் போது மன்னர் காலையிலே பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியும் வேதியருடன் வேற ஒரு இடத்துக்கு போறாரு. நம பார்வதி பதையே, வெற்றிவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு.
ராதா ரமண கோவிந்தா. சொல்ற எருமையனை எப்படி